தப்லீக் தாலீம் கிதாப் படிக்கலாமா? ஒரு தொழுகையும் முடிந்த பிறகும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் இதை பள்ளியிலும் வீட்டிலும் படிப்பது கட்டாயம் என்று கூறுகிறார்கள். மேலும் பெண்கள் ஜமாத் என்று ஒரு கூட்டமாக வேறு ஒருவர் வீட்டில் 3 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆண்கள் பள்ளிவாசலில் தங்கியிருக்கிறார்கள். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7 கிணறு சென்னையிலேருந்து ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியமே இல்லை. இந்த தப்லீக் தாலீம் கிதாப்பை படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ முந்தியெல்லாம் அது ரொம்ப வலியுறுத்தப்பட்டு பின்பற்றப்பட்டு கொண்டு இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக இந்த தப்லீக் தாலீம் கிதாபுங்கிற அந்த புத்தகம் மாற்றப்பட்டு அந்த இடத்துல வேறொரு ஹதீஸ் நூலை வச்சு பரவலாக வாசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் இன்னும் அந்த பழைய புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறவங்களும் அதை வலியுறுத்தவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. மார்க்க அடிப்படையில் இந்த புத்தகம் ஏற்புடையதில்லை. ஏன்னு கேட்டால் மார்க்கத்தை தூய வடிவத்தில் அதில் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அதில் கூட்டுதை குறைக்கிற எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. மார்க்கத்தில் ஆர்வம் ஊட்டுறங்கிற பேரில் பொய் சொல்லுகிற அதிகாரம் கிடையாது. மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி சொன்னாலே ஆர்வத்தை தான் ஏற்படுத்தும். நீங்கள் பொய்யை சொல்லி ஆர்வத்தை உண்டாக்குனா கடைசியில் அது புஸ்வான மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது உண்மை இல்லைன்னு தெரிய வரும்போது அதை எப்படி செய்வாங்க? ஒருத்தர் அது உண்மைன்னு நம்புகிற நேரத்தில் அதை கடைபிடிப்பார். அது உண்மை இல்லைன்னு நினைக்கிற நேரத்தில் அதுலேருந்து விலகிடுவார் தானே. அப்போ பொய்களை சொல்லி மார்க்கத்தை நிலைப்படுத்த நினைப்பது என்பது இந்த மார்க்கம் சொல்லுகிற வழிமுறையே இல்லை. உண்மை தான் இதனுடைய பேஸ். இதனுடைய வேரும் இதுதான், இதனுடைய மரமும் இதுதான், இதனுடைய கிளையும் இதுதான், இதனுடைய இலையும் இதுதான். எது எல்லாமே சத்தியம்தான். சத்தியம் உண்மை என்பதன் மீது தான் இஸ்லாமிய மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கிறது. அசத்தியத்திற்கான வாசல் வாடகை கூட இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த மார்க்கத்தை நிலைப்படுத்துறதுக்கு எதுக்கு பொய்யான விஷயங்களை சொல்லி இந்த தாலீம் புத்தகத்தில் பொய்யான பல விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் மார்க்கத்தை நிலைப்படுத்துகிறோம் ஒரு நல்லெண்ணத்தில் மக்களை தொலை வைக்கணும்னு சொல்லிட்டு தொழுகையினால் என்னென்ன கிடைக்கும் தெரியுமா, அந்த ஆலிம்சாக்கு என்ன கிடைச்சிது, இந்த மனிதருக்கு என்ன கிடைச்சிது, அது பெரியாருக்கு என்ன கிடைச்சிச்சு, அது அப்படிலாம் ஒன்றுமே கிடைக்காது. கிடைக்காததையெல்லாம் கிடைச்ச மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. ஓ அப்படி கிடைச்சிருமா, இப்படி கிடைச்சிருமா, வருமானம் கிடைச்சிருமா, வாழ்க்கை அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா அப்படின்னு அவர் செய்ய வச்சுருவோம் என்பதற்காக வேண்டி நோன்பு நோத்தா அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்றெல்லாம் எக்கச்சக்கமாக நடக்க சாத்தியம் இல்லாததை யார் இன்னைக்கு அதை பேசக்கூடியவங்களோ அதை நம்பக்கூடியவங்களோ வாசிக்கக்கூடியவங்களோ அதை செய்வாங்களான்னு கேட்டால் அவங்களால செய்ய முடியாது. நீ கேளுங்களேன், நீங்கள் குழவி கொட்டியும் அசையாமல் தொழுது பெரியார் அப்படிம்பாங்க. கொசு கடிக்கும் போது அடிக்காமல் தொழுகிறாங்களான்னு பார்க்க சொல்லுங்கள். கொசு கடிக்குது அடிக்காமல் சொல்ல முடியல, நீங்கள் குழவி கட்டி எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் மார்க்கம் இருக்கவும் சொல்லலை. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாம்பு ஒன்று போகுது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, உங்களால் எப்படி சொல்ல முடியும்? தொழுகை விட்டுட்டு போய் பாம்பு அடிங்க முதல்ல, அதுக்கப்புறம் நிம்மதியாக அல்லாஹ் வணங்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மனசுக்குள்ளே பூரா பாம்பு ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் அரமான மாளிகை இப்படி சொல்கிறதுனால என்ன புண்ணியம்? இப்படியான ஒரு சடங்கு முறையான இபாதத்தை மார்க்கம் சொல்லலை. ஒரு ஆன்மீக பண்படுத்துகிற உள்ளத்தை கல்வை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஈடுபாட்டோடு கூடிய வழிபாட்டை தான் இஸ்லாம் வழிமொழிகிறது. ஆனால் இந்த தப்லீக் தாலீம் புத்தகம் என்பது நிறைய கதைகளையும் நிறைய தவறான செய்திகளையும் விளக்கம் என்கிற பெயரில் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை பொய்யான விஷயங்களை மையமாக வைத்து உண்மையை நிலைநாட்ட பாடுபடுகிறது. உண்மையை வைத்தே உண்மையை நிலைநாட்டணும், அதுதான் இஸ்லாம். பொய்யை வைத்து உண்மையை நிலைநாட்டுவதற்கு உண்மைக்கு எதுக்குங்க பொய்ங்கிற ஒரு சான்று எதுக்கு? பொய்யுடைய சாட்சி எதுக்கு? தேவையே இல்லை, அவசியமே இல்லை. சொல்ல போனால் குர்ஆனுக்கும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப சாதாரணமான செய்திகளுக்கெல்லாம் முரண்பாடாக எழுதி வச்சிருப்பாங்க. லைலத்துல் கத்ர் இரவு எந்த மாதத்தில் இருக்குன்னு கேட்டால் முஸ்லீம் சமூகத்தில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க ரமதான் மாதத்தில் இருக்குன்னு. ரொம்ப சாதாரணமான செய்தி. நீங்கள் தாலீம் கிதாபில் எடுத்து பாருங்கள். ஒரு பெரியார் ஷாபான் மாதத்தில் லைலத்துல் கத்ரை தரிசித்தார் அப்படின்னு. இதை விட வேற என்ன வேணும்? லைலத்துல் கத்ர் ரமலானில் இருக்குங்கிறது அவ்வளவு சாதாரணமான திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட பேசப்பட்ட நபிமொழிகளில் பறந்து விரிந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களில் ஒன்று. ஷாபான் மாதத்தில் அவர் லைலத்துல் கத்ரை பார்த்தாரு என்று சொன்னால், இப்போ லைலத்துல் கத்ரை வச்சவன் சொல்கிறான் ரமலான்னு, இவர் சொல்கிறாரு ஷாபான். இப்போ நான் எதை ஏற்றுக்கிறது, எதை நம்புறது, எதை கடைப்பிடிக்கிறது? லைலத்துல் கத்ருக்காக வேண்டி இபாதத்தை செய்கிறது எந்த மாதத்தில் செய்கிறது? ரமலானை விட்டுட்டு ஷாபானில் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற முடியுமா? அதனால் இதுவெல்லாம் பின்னாடி வந்தவர்கள் உருவாக்கிய வழிமுறைகள். 3 நாட்கள் வெளியில் போய் தங்கி சில நல்ல காரியங்களுக்காக வேண்டி ஒரு 3 நாள் 4 நாள் போகிறோம், ஒரு தொழுகைக்கு அழைக்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறோம் அப்படின்னு அவங்க அதை நம்ம அந்த கான்செப்டை குறை சொல்லலை. ஆமாம், தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய கால நேரத்தை ஒதுக்கி வச்சு நாங்கள் போய் வெளியூர்களில் போய் 2 நாள் 3 நாள் தங்கி பாடுபடுங்க, தப்பு இல்லை. ஆனால் உண்மையின் அடிப்படையில் அமைச்சுக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் அந்த போதனைகளை உங்களுடைய வழிமுறைகளை அமைச்சுக்குங்க என்பதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கை. அதனால் இந்த தப்லீக் தாலீம் கிதாபை படிப்பது அதை ஏதோ மார்க்கம்னு நினைப்பது, அதில் இருக்கிற விஷயங்களை கடைபிடிக்க முயற்சி எடுப்பது என்பது மார்க்கத்திற்கு உகந்த உடன்பாடான விஷயம் இல்லை.